நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மொட்டை மாடியில் பாலிடிக்ஸ் பேசுகிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நானும் என் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னே சமீப காலமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் படம் பிடித்து கொடுப்பேன். அதாவது பெங்களூரில் நடக்கக்கூடிய தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ் நிகழ்வுகள், அப்புறமேட்டு இலக்கியவாதிகளுடைய அனுபவ பகிர்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லணுன்னா, தமிழ்நாடு அரசியலில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இதுவரைக்கும் நடக்க முடியாத விஷயங்கள், நடக்க சாத்தியமே இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே ஜெயிச்சதுக்கப்புறம் முதலமைச்சராக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அவருடைய ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொன்னார். அதாவது நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா இது வந்து ஒரு கூட்டணி அரசாக தான் அமையும், அதாவது அமைச்சரவையில் எல்லோருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் தமிழ்நாடு இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. அப்படின்னு என்ன அப்படின்னு தெரியாது. ரெண்டு பெரும் கட்சிகளும் தாங்கள் தான் எஜமானர் போல் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் போன 5 வருஷம் நிகழ்வை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நாம் போட்ட ஒரு ஓட்டு, ஒரு மாற்றி போட்ட ஓட்டு ஒரு பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. அப்படிங்கும்போது பலருடைய குரல்களும் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அந்த சட்டமன்றத்தில் ஒலிக்கிற குரலுக்கு நாங்கள் போட்ட ஓட்டு ஒரு மாற்றமாக இருந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி நினச்சிருப்பாங்க. சாதனை செய்த பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து யாருக்கு சேரும்னா அந்த ஜென்சி அப்படிங்கிற மக்களுக்கு தான் சேரும். அதாவது இன்னமும் வந்து தோற்றவர்கள் இன்னும் எதுவுமே புரிஞ்சு கொள்ளலைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஜென்சி ஜென்ரேஷன் இளைஞர்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு குறைவாகவே மதிப்பிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து தோன்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் வந்து காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வகையான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்து பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் போகும்போது புது புது ஆட்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நான் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெவ்வேறு மொழியிலிருந்து வந்த மக்கள், வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்த பசங்க அப்படியெல்லாம் நான் பார்க்க வேண்டி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலையும் வந்து நான் புரிஞ்சு தான் வந்து கிளாஸில் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஜென்சி அவங்க என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது. அது பல ஜென்ரேஷனில் கிடையவே கிடையாது. எதையாவது ஒன்று மறைச்சி வச்சு பேசுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று இந்த அக்கு அப்படிங்கிறத வச்சு பேசுவாங்க. அந்த விஷயமும் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குதா நான் இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும். அதேமாதிரி எனக்கு பிடிக்கலையா நான் இதை செய்ய மாட்டேங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, எதை செய்யணும் எதை செய்யாதுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. அவங்ககிட்ட நீங்கள் போய் ஹார்ஷாக பேசுனீங்க, இல்லை அவங்கள வந்து நீங்கள் ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கு அவங்களுடைய ரெசிப்ரோகேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் தன்மையாக எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு பெரிய பிரச்சனையானது என்னன்னா, அவர்களை தற்குறி அணில்கள் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவர்களை மனசளவில் ரொம்ப பாதிச்சது. அப்படி பாதித்ததோட ஃபீட்பேக்கு தான் வந்து நம்ம அரசியலில் கிடைச்சிது. ஓட்டு போட்டதுக்கப்புறமும் கிடைச்சதாக இருக்கட்டும், இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேருடைய ஃபீட்பேக்கு பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். எங்களையாடா தற்கொலைன்னு சொன்னீங்க, எங்களையா அணிலுங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் செஞ்சால் நாங்கள் இறங்கினோம்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிட்டாங்க இந்த எலெக்ஷனில். அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் சாதனையாக தான் அவங்க இன்னும் நினச்சிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக நினைப்பாங்க. இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷம் மக்கள் இறங்கி அது நடக்கலை இது நடக்கலை, அந்த கடையை மூடுங்க இந்த கடையை மூடுங்கன்னு நம்ம பேசி பார்க்கவே கிடையாது. அறிவு போகிறோம் அதோட இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, தைரியமாக போயிட்டு மக்கள் வந்து இந்த டாஸ்மாகை மூடுங்க, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வீடியோக்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது. அந்த வீடியோக்களை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ரூட் வீடியோ அதெல்லாம் சொல்லிட்டு. அந்த ரூட் வீடியோவோ ரூட் இல்லாத வீடியோவோ அதை பற்றி கவலை கிடையாது. அதனால சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை விளையுதா, ஒரு 4 கடையை மூடினாங்களா, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கேன், இவ்வளோ கடைகளை மூடி இருக்கிறாங்க, இவ்வளோ கடைகளை க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்தது அம்மா உணவகங்கள் வந்து திறக்கப்படுகின்றன மீண்டும். இதெல்லாம் போன ஆட்சியில் எதுவும் நடக்கலையே, அதுதானே பிரச்சனை. நல்ல விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதான் மக்களை மறுபடியும் மக்களை வந்து ரொம்ப குறைவா
எது அதாவது எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தூத்துக்குடியில் ஒருத்தர் பேசினார்ல, அப்படிதான் மக்களை வந்து ரொம்பவுமே குறைச்சி எடை போட்டாங்க. காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, இவ்வளோதான் மக்கள் அப்படின்னாங்க. நீ காசு கொடு, நாங்கள் ஓட்டு மாற்றி போட்டு எங்களுக்கான ஃபியூச்சர் அப்படிங்கிறது இனிமேல் வரும் இந்த 50-60 வருஷம் நீங்கள் எல்லாம் ஓட்டிட்டீங்க, கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுதான் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு பெரிய விஷயம். இதில் இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், இவங்க தடையை ஏற்படுத்தி விஜயை மறுபடியும் ஒரு ஹீரோவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். விஜய் ஹீரோவாக்குறதுக்கு வேறு யாரும் ரீசன் கிடையவே கிடையாது. வெளியே இருந்தெல்லாம் யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பீப்புள் தான் வந்து அவர் வந்து ஹீரோவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பல தடைகள் போடுங்க, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம், அதில் எந்த இதுவுமே கிடையாதுங்கிறது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ரெகுலர் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அது சில்லி திங்காமலாம் அவங்க மேலே வந்து குறைகள் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் பெருசாக குறைகள் இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இன்ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதே பெரிய பிரச்சனை. அதாவது நம்ம வந்து மக்கள் நலனில் போய் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் எவன் என்னைக்கு நம்மளை கழட்டி விட்டுட்டு போவான் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்குது. பட் அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது தானே. எத்தனை வருஷமானா நம்மளும் ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஓரமாக கை கட்டிட்டு ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு ஓகே மற்ற மந்திரிங்களே சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லை மற்ற மந்திரிங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை வந்துருச்சு. ஈவன் ஐயுஎம்எல் பேச போகிறாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி உள்ளார வந்துருச்சு. 67 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளார என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுக்கு ப்ராப்ளம். ஏன் தமிழ் தேசியவாதிகளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, வருகின்ற வாய்ப்பை கூட ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் அழகாக சேர்ந்து தமிழ் தேசியத்தோட ஒரு பெரிய ஆட்சி அமைச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை விட்டுட்டு நான் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லிட்டு லபோதிபோன்னு கத்திட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஒன்று டிஎம்கே கூட சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா விஜய் கூட சேர்ந்துருக்கணும். ஆசைப்பட்ட ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது எல்லாமே நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாமே லாபமான தொழில் தான், கவர்மெண்ட் தொழில் தான். கொண்டுட்டு வந்துட்டு தம்பி கூட சேர்ந்தோ இல்லை சித்தப்பா கூட சேர்ந்தோ ஒரு வேலையை ஆரம்பித்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி எப்படி இருந்தான்னு கைட் பண்ணதை விட்டுட்டு எங்கே போனாலும் புலம்பல். ஒரு காலத்தில் வீரமும் பேசினாரு, அதெல்லாம் பேசுனதை இன்னைக்கு பேசுறதை கேட்கவே முடியல. ஒரே புலம்பலாக இருக்குது, ஒரே அழுகாட்சியாக இருக்குது. அழுகாட்சி படம் யாராவது பார்ப்பாங்களா? இன்னமும் அதையே வச்சுக்கிட்டு யார் யார் வந்தாங்களோ யார் யார் பேசுகிறாங்களோ அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்திரமான கவர்மெண்ட்டுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். இன்றைக்கி அந்த வாய்ப்புகளை கொடுக்குறேன் அப்படின்னு வாய்ச்சொல்ல சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நடக்குது, அது நடக்கலை, இது நடக்கலை. ஸோ எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ஹேண்டில்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதாவது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அது என்ன பலமாக வேணால் இருக்கட்டும், அந்த அவங்களுடைய அந்த வாரியர்ஸ் அப்படிங்கிற அந்த வாரியர்ஸோட பலம் இருக்கிறது. இல்லை ஒரு பாசிட்டிவிட்டியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிற விஷயங்கள் இருக்குது. இவங்க என்ன விதமான ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் சரி, இதுலேயே அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்ஸ்டாகிராமை நம்ம நிறையா பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாரு, இன்ஸ்டாகிராமுக்குள்ளார பூதுவோம் அப்படிங்கிறாரு. கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமை எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராமில் வர்றதை யாரும் நம்பாதீங்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளாரையே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இனி அதிமுகவுடைய நிலைமையும் பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்குது. இந்த 25 பேருக்கு யாருமே கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து எந்த ஒரு அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது விஜய் வந்து அந்த அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரு அப்படின்னா எங்கே ஆகும் ப்ராப்ளம்? நான் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படிங்கிற உன்னுடைய பேசிக் செல்லிங் பாயிண்ட், உன்னோட யூஎஸ்பி அதுதான். விஜயோட யூஎஸ்பி என்ன? நான் வந்து ஊழல் இல்லாத இதை கொடுப்பேன், ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறதான். ஸோ ஊழல்வாதிகளை வச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் போகும். பட் இவங்களும் அமைச்சரவையில் இடம் கிடைக்காம என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க நிலைமையும் இன்னும் பரிதாபகரமாக தான் இருக்குது.
எடப்பாடி ரொம்ப இப்போ எடப்பாடி வந்து ரொம்ப கோச்சிட்டாங்க. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ பதவி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன் வந்தாலும் விஜய் வந்து அவருடைய ஆளுங்க நிற்க வச்சு மெஜாரிட்டி வந்து வர வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அவருடைய வாரியர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் ஒரு உழைப்பு போட்டிருந்தோம்னா நம்ம அந்த 118ங்கிற மேஜிக் நம்பர் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 வருஷம் இருந்துட்டு போகலாம். இப்போ எகெயின் ஒரு இடைத்தேர்தலோ இல்லை ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு தேர்தலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய்க்கான ஓட்டுகளோ இல்லை விஜய்க்கான சீட்டுகளோ அதிகமாக தான் போகும். ஏன்னா மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் புரிஞ்சுட்டாங்க. ஓகே, நம்ம விஜய் கூட சேர்ந்தோம்னா அமைச்சர்களில் இடம் கிடைக்கும், நாம் ஒரு 10-20 சீட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களில் தெளிவாயிட்டாங்க. மற்ற கட்சிகள் செலவு பண்ணி ஓஞ்சி போயிட்டாங்க. இவங்க செலவு பண்ணல, எங்கேயுமே செலவும் பண்ணலை. ஆனால் மற்றவங்க வாலண்டியராகவும் செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணாமல் அழகாக வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வைத்து அவர்கள் வந்து அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை, அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை, அவர்களுடைய அங்கீகாரத்தை சொசைட்டியில் பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு உட்காந்து இவங்க தேடிட்டு இருக்கிறாங்க டிவிகேவோட அமைச்சர்களோட படிப்பு, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் பார்த்தா எந்த கட்சியில் படித்தவனை மட்டுமே நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சா, எக்ஸப்ட் சீமானை தவிர, எனக்கு தெரிஞ்சு சீமான் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு படித்த பட்டதாரிகளை வந்து போடுறாரு. மீதி இருக்கிறவங்களுடைய டாக்டரேட் பட்டங்கள், இருக்கிறவங்களுடைய டிகிரி பட்டங்கள் எல்லாம் வாங்கினோம்னா இதாயிரும். அதுக்கு வாரியர்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி யூகேஜிலிருந்து எல்லாருடைய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் உள்ள திமுகவோட ஆண்ட அமைச்சர்கள், ஆள போகிற அமைச்சர்கள், அவங்கள எல்லாத்தையும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. படிப்புக்கும் ஆட்சி செய்வதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத கலைஞர் கருணாநிதி அவர்களும் நிரூபிச்சிட்டாரு, காமராஜர் அவர்களும் நிரூபிச்சிட்டாங்க. அதனால் மறுபடியும் இவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இந்துவோட பெரிய ஊடகவியாளர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் இனிமேட்டு பலிக்காது. இது வரைக்கும் மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. இந்த 5 வருஷம் இங்கே எல்லாமே இட்டு கட்டின கதையாகவே சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் எதுவுமே போகாமல் எப்படி பிளாக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே கிடைக்குது. அதாவது விஜய் சாப்பிட்றது பொய்யா இருக்கட்டும், விஜய் 10 மணிக்கு முன்னாடி இப்போ வர்றது பொய்யா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லை. இது நாள் வரைக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? எல்லாமே ரகசியமாகவே இருந்தது இல்லை. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லை. சட்டசபையில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணது, யார் பேசினாலும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு புதுசாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கர்வமாகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான். அது வந்து அவங்க கர்வமே பட்டுக்கலாம். இந்த ஜென்ரேஷன் பசங்க யாரெல்லாம் வந்து விஜய்க்காக உழைத்தாரோ அவங்க கர்வப்பட்டுக்கலாம். நானும் ஒரு சில மாற்றங்கள் தமிழ்நாட்டு விவகாரத்துக்கு காரணமாக இருந்தேன். ஒரு 60 வருஷம் கழித்து ஏதோ ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அவங்க வந்து கர்வமாக இருக்கலாம். அதில் எந்த குற்றமும் கிடையாது. தாராளமாக போங்க. அதேமாரி இன்றைக்கி ஏதோ ஒரு கேட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு டீனை கேள்வி கேட்கலாமா? இது நாள் வரைக்கும் கேள்வி கேட்காம வச்சுருந்தீங்கல்ல. இன்றைக்கி வந்து யாரை வேணாலும் கேள்வி கேட்கறதானே. ஒரு டாக்டரை போய் நீங்கள் என்ன மருந்து கொடுக்குறோன்னு கேள்வி கேட்கணும், என்ன மாத்திரை கொடுக்குறோன்னு கேள்வி கேட்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் ஏன் 10 ரூபா வீல் சேருக்கு வாங்குறேன்னு கேள்வி கேட்கணும். அந்த ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து தப்பே கிடையாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேள்வி கேட்பதற்கான உரிமை கண்டிப்பாக இருக்குது. அது தப்பே கிடையாது. டீனாக இருந்தால் என்ன, சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, கேள்வி கேட்டே ஆகணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லவே ஆகணும். இன்றைக்கு சீஃப் மினிஸ்டரோ இல்லை அடுத்த மினிஸ்டர்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ ஒரு உச்சாணி கொம்புல இல்லை, நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் சரியா இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் மாற்றிடுவோம், அவங்கள எதுக்காக கொண்டு வந்திருக்கிறோமோ அது நடக்கலைன்னா உங்களை மாற்றுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு புரிந்து விட்டது. இந்த மாற்றத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றம் விஜயால் நிகழ்ந்து விட்டது. எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க இந்த இளைஞர்கள் கூட்டத்தை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மற்றவர்களால் இளைஞர்களை கவர முடியவில்லை. கவர்ந்த இளைஞர்களையும் இவர்கள் கை நழுவ விட்டு விட்டார்கள். அதுதான் சொல்ல முடியும். இது மேலேயும் உட்காந்துக்கிட்டு நான் தனியாக நின்றுக்கிட்டு பண்ணுவேன், அதை பற்றி பிரயோஜனமே இல்லை. இனிமேலும் ஆட்சியாளர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரணும்.
இப்போ எம்எல்ஏக்களும் போய் ரோடாக போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். டாஸ்மாக் கடைகள்லாம் ஏன் மூடலன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் வந்து ரோடு சரியாக போடலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். சீரியஸ், அவங்க வந்து இது நாள் வரைக்கும் எந்த எம்எல்ஏ போய் ரோடில் போய் கேட்டிருக்காங்களா? கான்ட்ராக்டை போட்டு சைனை போட்டால் முடிஞ்சு போச்சு. ரோடை எவனோ போட்டு எவனோ போவான். இந்த மாற்றம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே படித்தவங்க, புத்திசாலிங்கிறத தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நேபாளில் வந்து கலவரம் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவில் கலவரம் பண்ணாங்க. இது வந்து கலவரமே கிடையாமல் ஒரு ஒற்றை விரல் புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புரட்சியை சைலண்ட்டாக சாதித்து முடித்த தமிழ்நாட்டு யூத்ஸ் கிரேட்டு. தமிழ்நாட்டு பெண்கள் முதல்ல சொல்லணும். அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாங்கன்னு விஜய். ஏன்னா அவங்க தான் இதில் வந்து ஒரு முக்கியமான பார்ட், முக்கியமான பங்கு அவங்க தான் இதில் எடுத்துருக்கிறாங்க. ஆகையினால் இனிமேல் இந்த நீ பெரியவன் நான் பெரியவன், நான் போய் நின்றுட்டு தான் பேசணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது அப்படின்னு நம்பலாம். கண்டிப்பாக சிஎம் விஜயே வந்து மக்களுக்கு ரொம்ப ரீச்சபிளாக இருக்கும்போது ஏன் மற்றவங்களாம் ரீச்சபிளாக இருக்க மாட்டாங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. சிஎம்ஏ ரீச்சபிளாக இருக்கும்போது மற்றவங்களெலாம் வந்து ரீச்சபிளாக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஈஸியாக இன்ஃபர்மேஷன் போயிடும், அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். இந்த முக்கியமான விஷயம், இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அரசுக்கும் மக்களுக்கும் மத்தியில். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் வேண்டாம். மற்றவங்கள் ஊழையிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். மற்றவங்களுக்கு இப்போ பேசுபொருளே விஜய் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் என்னடானா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஆன்லைனை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு தலைவரை போய் எழுச்சி உரை மே 18 போய் எழுச்சி உரை ஆற்றுங்கன்னா ஒரே புலம்பல் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? புலம்பி தள்ளுறாரு. ஆற்றாமை, ஆதங்கம், பொறாமை என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. இம்ப்ராக்டிக்கல் விஷயங்களை பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இன்னொருத்தருக்கு ஆட்சி பிடிக்கிறது நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சது. அட்லீஸ்ட் கட்சி என்னாச்சும் வச்சுட்டு நம்ம கட்சியின் பொதுச்செயலாளராக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர். இப்படி இருக்கும்போது அவங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நான் ஏன் விஜய் பேசவில்லை, ஏன் விஜய் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கவில்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த வேலை பார்த்தோன்னா வேலை பேசும் அப்படின்னு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னுடைய பொலிட்டிக்கல் வியூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி. இன்னும் பார்க்கலாம், அவங்க எங்கேயாவது தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம அதையும் பேச தான் போகிறோம். நம்ம அதை பேசாமலாம் இருக்க போகிறது கிடையாது. சும்மா ஒரு டைம் கொடுங்க. சும்மா ஒரு 10 நாளுக்குள்ளார இவர் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு சில பக்கம் இவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, ரெண்டுமே கிடையாது. ஒரு டைம் கொடுக்கலாம். டைம் கொடுத்துட்டு நல்லபடியாக பண்ணலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது உங்களை ஏதாவது ஒரு வீடியோலாம் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபார் ஸோ குட். நன்றி, வணக்கம்.